திரைப்பட சூப்பர் ஸ்டார் திரு புனித் ராஜ்குமார் அவர்கள் மறைவுக்கு நமது படக்குழுவின் சார்பாகவும் நமது பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த கேட்கிறோம். இனிய மாலை வணக்கம். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீகவாதியாகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் தலைமையில் பிரித்தானிய அரசை எதிர்த்து இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பியவர். இப்படியாக இன்னும் சொல்லப்படாத மறைக்கப்படாத வரலாற்றை உண்மைக்கு பக்கத்தில் நின்று சொல்லும் தேசிய தலைவர் அவர்களின் நினைவு நாள் குரு பூஜையில் உங்களை சந்தோஷத்துடன் சந்திக்கின்றோம். மங்கையவளின் ஸ்வரிசமின்றி மக்களோடு வாழ்ந்தவரின் மாபெரும் மனிதனின் வரலாறு விரைவில் படமாக இப்போது பாடலாக ஜல்லிக்கட்டு மூவி சார்பில் MM பாபு, SSR சத்யா, ஜெயந்தினி ஜெயக்குமார் இவர்களின் தயாரிப்பில் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் பஷீர் மற்றும் ராதாரவி பலர் நடிப்பில் இசை ஞானியின் எண்ணம் தீட்டிய இசை வண்ணத்தில் தேசிய தலைவரின் ஒரு பாடலை இப்போது பார்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு தாய் போல தந்தை போல இருந்தவர் தான் தேவரையா. தேவரையா 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 தேவரையா. அடிமைகளாய் கிடந்தவரை ஆண்மை கொள்ள செய்தவர் தான் தேவரையா எங்களையா. தேவரையா 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 தேவரையா. ஐயா போல யாரு தேவரையா போல யாரு. தேவரையா 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 தேவரையா. இங்கு தேவரையா போல யாரும் பிறக்கவே இல்லை. இங்கு தேவரையா போல யாரும் பிறக்கவே இல்லை. இனி பிறந்து வர போறதும் இல்ல. இன்று இருக்கும் கட்சி எல்லாம் ஐயா இருந்த காலத்துல எங்க எங்க இருந்துச்சுன்னு தெரியுமா? ஐயா கட்சி தொடங்கும் காலத்துல மக்கள் எல்லாம் நிமிர்ந்து நிக்க வெள்ளையனோ பதறினானே புரியுமா? ஐயா புகழ கணக்கெடுத்தா எழுத ஏடு பத்தாது. எடுத்து சொல்ல சொல்லேது நம்ம ஊருல நாட்டுல தேசத்துல உலகத்துல. தேவரையா போல யாரும் பிறக்கவே இல்லை. நம்ம தேவரையா போல யாரும் பிறக்கவே இல்லை. இனி பிறந்து வர போறதும் இல்லை. தலைவன் என்று ஆன பின்னே வீடு அவர்க்கில்லை. அந்த வார்த்தைக்கு ஒரு இலக்கணமாய் வாழ்ந்தவர் யார்? மனைவி இல்லை, குடும்பம் இல்லை, சொத்தும் அவர்க்கில்லை. இந்த நாடுதானே வீடு என்று வாழ்ந்தவர் யார்? நோட்டை கொடுத்து ஓட்ட புடிச்சு ஆட்சி அமைப்பது இக்காலம். மேடையில் மட்டும் நீதியும் நியாயமும் தொட்டு முடுக்குவர் இக்காலம். குத்தங்கோர யாரும் சுட்டி காட்டிடாத சுத்த சொக்க பசும் பொண்ணு ஐயா. தேவரையா போல யாரும் பிறக்கவே இல்லை. இனி பிறந்து வர போறதும் இல்லை.
வந்தால் திசைகள் கூட மாறும். ஒரு கோழை கூட வீரனாக மாறுவான். எதிரியும் அவர் எதிரில் வந்தால் பணிந்து வணங்கி போவான். அவர் அரசியலில் துணிந்து நின்ற துறவியே. எத்தனை துன்பங்கள் வந்திட்ட போதிலும் எதிர்த்த சித்தரும் ஐயாதா. அன்பிலும் பண்பிலும் அத்தனை நெஞ்சிலும் தனித்து நின்றவர் ஐயாதா. குத்தங்கோரை அரைஞ்சுட்டு காட்டிடாத சுத்த சொக்க பசும் பொண்ணு ஐயா. தேவர் ஐயா போல யாரும் பிறக்கவே இல்ல, இனி பிறந்து வர போறதும் இல்ல. இன்று இருக்கும் கட்சி எல்லாம் ஐயா இருந்த காலத்துல எங்க எங்க இருந்துச்சுன்னு தெரியுமா? ஐயா புகழ கணக்கெடுத்தா எழுத ஏடு பத்தாது. எடுத்து சொல்ல சொல்லேது நம்ம ஊருல, நாட்டுல, தேசத்துல, உலகத்துல. தேவரையா போல யாரும் பிறக்கவே இல்ல, இனி பிறந்து வர போறதும் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான மாலை நேரத்திலே ஜல்லிக்கட்டு மூவிஸ் சார்பாக தயாரித்திருக்கின்ற தேசிய தலைவர் திரைப்பட விழா இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் திரைத்துறையின் மிக முக்கியஸ்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் இந்த மாலை பொழுதிலே உங்களை அன்போடு வரவேற்று இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி விழாவாக வருவதற்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் இந்த மாலை நேரத்தில் வேண்டுகிறோம். அனைவருக்கும் பணிவான நன்றி. வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நமது கதையின் கதாநாயகன் மறைந்த தேவரையா அவர்களின் 114வது பிறந்த நாள், 114வது குரு பூஜை. தேவரையாவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள், இந்த தேதி தான். அது ஒரு சிலருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு அந்த பாக்கியம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குருவுக்கு தான் கிடைக்கும், ஒரு சித்தருக்கு தான் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும்ன்ற மாதிரி. அவர் ஒரு சித்தராகவே வாழ்ந்தவர். அதனால தான் அவருடைய இந்த நினைவு நாளையும் பிறந்த நாளையும் நாம் தேவரின் குரு பூஜை என்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தேவரையா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள், அதாவது தேவர் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நிறைய இன்றைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆமாம் சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம நந்தனத்தில் சிலை இருக்குங்க அவங்க தானே அப்படின்றாங்க. அது மட்டும்தான் தெரியுது. ஆனால் தேவரையா இந்திய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு எப்படிப்பட்டது, அரசியலில் ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான, ஒரு தூய்மையான அரசியல்வாதியாக அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் என்பதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். தேவரையாவை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்கு, என் மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சது. இது எல்லார் மனதிலையுமே இருக்காது. இன்னைய இளைஞர்கள் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க கேட்குற விஷயம், அதை என்ன கேட்குறாங்கன்னா, நான் ரொம்ப நல்லவனாக தான் சார் இருக்கேன், நல்லவனாக இருந்து என்னத்தை நான் கண்டேன் அப்படின்றாங்க. நல்லவனாக இருக்கிறதுனால எந்த விதமான பயனுமே இல்லையான்னு. இது என் மனசுலேயும் இந்த கேள்வி அப்பப்போ உறுத்திக்கிட்டே இருந்தது. நிறைய பேருக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கூட. ஏன்னா நல்லவனாக தான், நான் நல்லவனாக தான் சார் இருக்கேன், ஆனால் கஷ்டம்தான் சார் எனக்கு வருதுன்னு. தேவரையாவோட வரலாறை படிக்கும்போது நான் பார்க்கும்போது, அவர் எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய கொள்கையில் இருந்தோ, தன்னுடைய மனது சரியானது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்தோ அவர் விலகி போகவே இல்லை. அவருடைய வாழ்க்கை முழுமையும் அதனால அவர் சந்தித்த பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை சந்தித்தார். எல்லாத்தையுமே ரொம்ப துணிச்சலாக எதிர்கொண்டு தன்னுடைய எடுத்த கொள்கையில் இருந்து மாறாமல் நின்றவர் தேவரையா. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுது. அதாவது
தேவரையா காலத்தில் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ தலைவர்களும் இருக்காங்க, மறக்கப்பட்ட தலைவர்களும் நிறையா இருக்காங்க. ஆனால் இன்றளவும் தேவரையாவை நாம் கொண்டாடுகிறோம், அவருக்கென்று ஒரு குரு பூஜை நடத்துகிறோம் என்றால் அவர் வாழ்ந்த அந்த நேர்மையான உண்மையான வாழ்க்கைக்கு கிடைத்த பரிசு தான். இதுதான் என் மனசில் உறுத்திட்டு இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச கேள்வி. சாதாரணமாக நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா வாழும்போது நல்லா வாழலாம், போன பிறகு நம்மளை மறந்துடுவாங்க. ஆனால் தேவரையா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கார். அதுதான் நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு. இதை இந்த படத்தில் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். தேவரையாவுடைய வரலாறு எனக்கு அந்த அளவு உதவுண்டு. நம்ம நடிகர், நம்ம நண்பர் பஷீர் சார், அவர் தான் தேவரையாவை இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்கிறத விட வாழ்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா தேவரையாவை பற்றி நம்ம படம் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே தேவருடைய கோயிலுக்கு போய் பசும்பொண்ணுக்கு போய் ஐயாவை வணங்கிட்டு ஒரு விரதம் இருந்து இதை ஒரு தவம் மாதிரி அவர் இந்த படத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய உழைப்புக்கான வெகுமதி கிடைக்க போகும்னால் வெகு தொலைவில் இல்லை, வெகு சீக்கிரத்தில் அவருக்கு அந்த பெரிய வெகுமதி கிடைக்கும். அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிற திரு எம்.எம். பாபு சார், திரு எஸ்.எஸ்.ஆர். சத்யா சார், நம்ம ஜெயந்திரி மேடம், அதாவது நம்ம சார் கோவிந்தராஜ் சார், எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் ஒர்க். அப்படி ஒரு டீம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். என்னென்னா அந்த வரலாறு எந்த விதத்திலையும் சிதைந்திடாமல் தெளிவாக சொல்லப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே பெரிய முனைப்போடு இருக்காங்க, பெரிய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த படத்துக்கு யாரை இசையமைப்பாளராக போடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது நான் சொன்னேன், ராஜா சார் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ராஜா சார் தான் தேவர் காலடி மண்ணே போட்டி பாடடி பொண்ணுன்னு இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில் கூட எல்லாத்துலேயும் கேட்டிருக்கலாம் அந்த பாட்டு பாடிட்டு இருக்குது. அவர் ஏற்படுத்தின அந்த வரலாற்றை உடைக்கணும்னா அவரால் மட்டும்தான் முடியும். அதனால் இதில் ராஜா சார் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கருத்துக்கு எல்லாரும் உடன்பட்டு உடனடியாக ராஜா சாரை போய் பார்த்து, நம்ம டைமண்ட் பாபு சார் தான் எனக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தார். பிஆர்ஓ டைமண்ட் பாபு சார் ராஜா சாரை பார்த்து, அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட 15 படத்துக்கு மேலே பண்ணிட்டேன். நான் ராஜா சாரோட பண்ணுற முதல் படம் இது வரைக்கும் நான் ராஜா சாரோட ஒர்க் பண்ணுறேன். இதுதான் முதல் தடவையாக பண்ணுறேன். அந்த ஒரு வாய்ப்பு இந்த படத்தின் மூலமாக எனக்கு தயாரிப்பாளர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கு இந்த நேரத்தில் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்க்கும்போதே ராஜா சாரோட உட்காந்து முதல் தடவையாக கம்போசிங் போகும்போது எனக்கும் ஒரு சின்ன முதல் தான், இவர் எப்படி நம்மளை ஏன்னா நம்ம அவரோட பண்ணதில்லை. மற்ற எல்லார்ட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணிவிடுவோம். சீனியர் மேஸ்ட்ரோ நம்ம என்ன போய் பண்ணுறதுன்ட்டு இருந்தாலும் நம்ம மனசில் பட்டதை சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் பேசினேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவர் ஒரு குழந்தை மாதிரி, இசை குழந்தை. அந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் பாரதிராஜா சார் படத்தில் அருமையாக காட்டியிருப்பார். கடல்லேருந்து அலை வருதா, அலையிலேருந்து கடல் உண்டாடுதாங்க. சங்கீதங்கிறது அவ்வளோ பெரிய கடல் தான். நமக்கு தெரிஞ்சது அது அலை எங்கேருந்து வருதுன்னு நம்ம கேட்குறோன்ற மாதிரி நம்ம கேட்குற விஷயங்களுக்கு கூட சங்கீத உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு தெரியலடான்னு சொல்லாமல் என்ன பண்ணணும்னு கேட்டு அந்த அளவு ஒரு மாற்றங்களை செய்து கொடுத்தார். அது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நம்ம பஷீர் சாருடைய நண்பர் சௌத்ரின்றவர், அவர் தான் இந்த கதையை முதல்ல பிடிச்சி இந்த கதையை நம்ம பண்ணலாம், தேவரையாவுக்கு நல்லா இருக்கும்னு கொண்டு கொடுத்தாரு. அந்த புத்தகங்கள்லாம் படிக்க பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே என் மனசார சொல்கிறேன், எனக்கு தேவரை பற்றி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது. டிவி சீரியலில் ஒரு தொடராவது ஐயாவை பற்றி பண்ணணும் அப்படின்னு. அது இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்த பிறகு தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு மறுபடியும் ஒரு தடவை நம்ம தயாரிப்பாளர்களுக்கும் நம்ம
பஷீர் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க கடந்துட்டுருக்கேன். பஷீர் சார் வந்து தேவர் சார் வேஷம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக அவருக்கு வந்து அப்படியே செட் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்தவங்களாம் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, இது என்ன சார் இது, இந்த ஸ்டில்லை காட்டும்போது இது தெரியும் சார், இது தேவர் சார் ஸ்டில்லு, யார் நடிக்கிறா அப்படின்வாங்க. தேவர் சார் இல்லை சார், நல்லா ஒத்து பாருங்க, இதான் நம்ம. ஆமாம் சார் நல்லா இருக்கு, அப்படியே ஃபிட்டாக இருக்காரு. இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து தோணுது. அதாவது எல்லா இதில் பங்கு பெறுற எல்லா கதாபாத்திரங்களுமே அப்படி சொல்ல வச்சா நமக்கு நல்லா இருக்குமே. அதாவது ஒரு இந்த கதையில் வந்து காந்தி வராரு, நேரு வராரு, நேதாஜி வராரு, காமராஜ் வராரு, ராஜாஜி வராரு, தேவரையா கூட இந்த முக்கையா தேவர் வராரு, சசிவர்மன் தேவர் வராரு. இப்படி எல்லா கேரக்டரையுமே அவங்கள மாதிரி ஆட்களாக நம்ம பிடிச்சி பண்ணால் நல்லா இருக்குமேன்ட்டு அது ஒன்றுக்கு தாங்க கொரோனாவோட ஒன்று. அந்த காலகட்டத்தில் ஒருத்தரையாக போய் பார்த்து ஒருத்தரையாக தேடி பிடிச்சி கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நடிகர்களை பார்த்து அதிலேருந்து வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நான் நிறையா பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் சொல்லும்போது நான் சொல்லுவேன், இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது நீங்கள் வந்து ஒரிஜினல் கதையை தான் பேச முடியும். அதாவது ஒரிஜினல் கதை என்னென்னா காமராஜரும் தேவரும் பேசுகிறாங்கல்ல அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அது யாருன்னு ஆர்டிஸ்ட்டு பேரை நம்ம சொல்ல மாட்டோம். ஒரிஜினலாக காமராஜரும் ராஜாஜியும் காமராஜரும் பேசுகிறாங்களா ஒரு சீனு அப்படின்னு. அது வந்து ஒரு உண்மையிலே வரலாற்றை சொல்வதற்கு கிடைத்த ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த படம் தேவருடைய வரலாறு என்பது எவ்வளவு கான்ட்ரோவர்ஷியான விஷயம்னு பத்திரிகைக்காரனாலே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லோரும் கேட்கும் போதே அதான் கேட்குறாங்க, பயங்கர கான்ட்ரோவர்ஷியான விஷயமாச்சு சார், இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, 144 தடை உத்தரவு போடுற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி வந்து என்னத்தை வந்து போல்டாக சொல்ல போகிறீங்க, இல்லை என்னத்தை வந்து சொல்லி மறுபடியும் இந்த அமைதியை குலைக்கிற அளவுக்கு ஏதாவது நடந்துருமா அப்படின்னு. அப்போ சொல்லும் போது நான் அதான் சொன்னேன், தேவரையா இருந்த காலத்தில் அவர் உடன், அதாவது இப்போ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம், சின்ன வயசுலேருந்து பழகி ஒன்றாவே வாழ்ந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த படம் உங்களுக்கு இருக்கும். இந்த படத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இப்படி நடந்தது, இது இப்படி நடந்தது, இது இப்படி நடந்தது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் இப்பயே நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் தாராளமாக எந்த இடத்துல வேணாலும் என்ன கேட்கலாம், அதற்கான ஆதாரம் என்பது உங்களுக்கு காட்டப்படும். அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தேவர்னாலே ஒரு ஜாதிய தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை கொடுத்திருக்காங்க. அது இல்லைங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் படத்தினுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் அப்படின்னு வச்சோம். இவர் ஒரு ஜாதிக்கோ நாட்டுக்கோ சொந்தக்காரர் கிடையாது, ஒரு தேசத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு. அவருடைய வாழ்க்கையை முழுமையாக அவருடன் இருந்து ஒரு 3 மணி நேரங்கள் பயணித்த ஒரு உணர்வை இந்த படம் நிச்சயமாக படம் பார்க்கும் அத்தனை பேருக்கும் ஏற்படுத்தும். அதற்கு பிறகு தேவர் என்பவர் எப்படிப்பட்ட மனிதர், அவரை சுற்றி என்ன நடந்தது, அரசியல் என்பது எப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு இடம், ஒருவரை எப்படி இதில் காயப்படுத்தி கொள்கிறார்கள், ஒருவர் எப்படி வளைத்து கட்ட பார்க்கிறார்கள், ஒருவரை மீறி ஒருவர் எப்படி ஒருவரை அமைக்கி ஒருவர் மேலே வருகிறார். இது போன்ற பல விஷயங்கள் யாரோட மனதையும் புண்படுத்தாத வகையில் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவில் படத்தை முடித்து படத்தினுடைய ப்ரெஷோவுக்கும் உங்கள் எல்லாரையும் கூப்பிடுறோம். வந்து இதே மாதிரி நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஐயாவோட ஜெயந்தி நாள் அப்படிங்கிறதுனால இளையராஜா சார் அவரும் பயங்கர பிஸியாக இருக்கார். அவர்கிட்ட ரொம்ப போராடி கேட்டு ஒரே ஒரு பாடலை மட்டும் இன்றைக்கி ஐயாவோட அந்த குரு பூஜையில் மக்களுக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பாடலை மட்டும் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கோம். படத்துக்கு தனியாக ஆடியோ ரிலீஸுன்றது இருக்கும். ஏன்னா படத்தில் 4-5 பாடல்கள் இருக்குது. அதெல்லாம் ரெடியான பிறகு அந்த வேலைகளும் நடக்கும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த படத்திற்கும் எங்களது இந்த குழுவிற்கும்
அதில் நம்ம ராதாரவி அண்ணன் வந்து ஒரு அருமையான ஒரு ரோல் செஞ்சுருக்காங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, அண்ணனை பார்க்க போகும்போது வாடா அப்படின்னு சொல்லி உள்ள அழைச்சிட்டு போனார். அவருடைய அறையில், பூஜை அறையில் தேவரையாவின் படத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காரு. உண்மையிலே சொல்லும்போதே சிலுக்குது. அப்படி ஒரு தேவரையா மேலே எப்படி இந்த தேவரையாவை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுக்கு எங்களுக்கு வந்து உறுதுணையாக, இந்த படத்திற்காக எங்களுக்கு உறுதுணையாக தோள் கொடுத்து நிற்பவர் அண்ணன் டாக்டர் ராதாரவி அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திரு பாரதி ராஜா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே கமிட் பண்ணி இப்போ தான் போயிட்டுருக்கோம். அதனால் முழு லிஸ்ட் என்னால் கொடுக்க முடியல. பாதி கிணறு தாண்டி இருக்கோம். முழுசும் வரும்போது முழுமையாக உங்களை மறுபடியும் ஒரு தடவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். இன்றைக்கு இங்கு வந்து இந்த ஆதரவை தெரிவித்ததற்கு மீண்டும் ஒரு முறை என் சார்பிலும் எங்களது தேசிய தலைவர் படக்குழுவினர் சார்பிலும் எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்கள் பாடல்களுக்கு அனுப்பிய சமர்ப்பித்து நன்றி. தேசியம் தெய்வீகம் 22 கண்கள். The head can administrate, the shoulder can fight, but head and shoulder to combine the rule. புஜபல பராக்கிரமம் உள்ளவன் சண்டை போடலாம், நன்றாக மூளையுள்ளவன் நிர்வாகியாக இருந்து நிர்வாகம் செய்யலாம். ரெண்டும் கலக்காதவன், அரசியல் புரிதல் என்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் சாதிக்க முடியாது என்று சொன்ன ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வார்த்தைகளை உங்கள் போய் காணிக்கையாக்கி இன்றைக்கு ஐயாவுடைய ஜெயந்திலா ஐயாவுடைய விருதுகளை ஐயாவுக்கு ஆதரவை கொடுத்து வழங்கி உங்கள் முன்னால் தேசிய தலைவர் என்ற இந்த திரைப்படம் முதல்ல எப்படி உருவாச்சு அப்படின்னா, என்னுடைய நண்பன் சௌத்ரி தான் இதுக்கு ஃபஸ்ட்டு காயின் பண்ணார். அவர் சொல்லி இந்த படத்தை நாங்கள் வந்து டேக்அப் பண்ணி போயிட்டுருக்கோம். டைரக்டர் சார் கூப்பிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு, டைரக்டர் இன்னும் நாங்கள் தெரியும் டிஸ்கஸ் பண்ணுறப்போ என்னுடைய கெட்டப்ஸ்லாம் போட்டு பார்க்குறப்போ இது விஷயம் நிறைய பேசியிருக்கேன். இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஐயாவுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு கிடச்சிட்டு வந்துட்டே இருந்துச்சு. சில இடங்களில் இந்த படத்தை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப என்னுடைய நண்பர்கள் எனக்காகவும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கருக்காகவும் ஜல்லிக்கட்டு மூவிஸ் என்ற ஒரு கம்பெனியை எங்களுக்காக உருவாக்குனாங்க, இந்த படத்துக்காக உருவாக்குனாங்க. அண்ணன் எம்எம் பாபு, எஸ்எஸ்ஆர் சத்யா, டாக்டர் ஜெயந்தி கோவிந்தராஜ், இவங்க 3 பேரும் இந்த படத்தை எடுக்கணும். ஏன்னா ஐயா மீது அவங்களுக்கு உள்ள பற்று பாசம் என்னன்னா, இது அவங்க எத்தனை கோடி பரவாயில்ல பரவாயில்ல, இந்த படத்தை வந்து எல்லாம் நினைக்கிறதோ அது மாதிரி எடுங்க சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது அண்ணன் நவமணி அவர்கள், அண்ணன் சோ ஐஏஎஸ் அவர்கள். எங்களுக்கு முதல் ராதாரவி அண்ணன் இது எப்படியாவது நடிக்க வைக்கணும்னா, தேவர் மீது பற்று கொண்ட நடிகர்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நம்பர் 1ன்னா அண்ணன் தான். தேவரை பற்றி எல்லா இடத்துலையும் பெருமையாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணனை போய் பார்த்தோம். ஏன்னா ஒரு நடிப்பின் அளவு போட்டு வந்து என்னை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி நடிக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கேல் வச்சு அளக்கிறப்ப அண்ணனுடைய ஸ்கேல் ராதாரவி என்ற ராதாரவி என்ற ஸ்கேலை வச்சு தான் அளக்க முடியும். அந்த ஸ்கேலை வச்சு அளக்கக்கூடிய அண்ணன் ராதாரவி அவர்கள் இருக்கிறார். இயக்குனர் இமயம் ஒருத்தன் டைரக்ஷன் பண்ணான்னா அவனுடைய ஸ்கேல் என்னன்னா ஐயா பாரதிராஜா சார், அந்த ஸ்கேலை வச்சு தான் அளக்கணும். அவரையும் கொண்டு கொடுத்தோம். அதே போல் இசைஞானி ஒருத்தருடைய இசையை அளக்கணும்னா அது இசையுடைய அளவு பெரிய பெரிய காப்பாளர்களெல்லாம் தானாகவே ஐயா சேர்த்துக்கிறார். நாங்கள் யாருமே ட்ராக் பண்ணல, ஐயாவே தானாக சேர்த்துக்கிறாரு. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக் லான்ச் பண்ணோம் ஐயாவுடைய ஜெயந்திக்காக. இந்த லான்ச் பண்ண உடனே இன்றைக்கி வர இப்போ வர பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 தாண்டி போயிட்டுருக்கு. எப்படியும் 20 மில்லியன் கிட்ட வரணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுவாங்க. பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஐயாவுடைய ஜெயந்திக்காக நாங்கள் இங்கிருந்து கிளம்பி மதுரைக்கு போய் அங்கே ஐயாவுடைய அந்த இதில் சமாதியில் போய் வணங்கி எனக்கு நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். இருக்கிறவ இந்த பாடலை கொடுத்த என் அருமை நண்பர் ஸ்நேகன், அதாவது தேவரை போல யாரும் இங்கே பிறக்க போவதில்லைன்ற இதுக்கு மேலே ஒரு வரி யாராலையும் கொடுக்கவே முடியாது. இந்த கேட்சிங் பீட் கொடுத்த இளையராஜாவும் இயக்குநர் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து
நினைக்கிறேன். தமிழ் சினிமா வரலாற்றில் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு இஸ்லாமியனாக வந்து நிறைய சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கேயுமே ஒரு ஓப்பனிங் கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஐயாவுடைய கதாபாத்திரம் பண்ணணும்னு சொல்லி சினிமா மீது எனக்குள்ள காதலாக நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறதுனால ஐயாவினுடைய அந்த வேடம் எனக்கு அந்த முகபாவம் எனக்கு பொருந்தியதால் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். ஆதரவு என்ன சொன்னார், 100 படம் நடித்தா கூட உனக்கு இது மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்காது. இயக்குநர் சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்சு படம் வந்தா கோயில் கட்டுவான்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் ஐயாவுடைய படத்தை நடிக்கணும்னு இங்கே எழுதியிருக்கு. அதனால் நான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ்லாமியனுடைய தாய்ப்பாலை குடித்து வளர்ந்தவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த ரத்த பாசம், அந்த ரத்தம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் அவருக்கு எங்கேயாவது அவங்க வீட்டு நாயாவோ வேலைக்காரோ போட்டுருக்கோம். அது ஒரு ஒட்டு வேடம் ஐயாவுடைய புகழ் மறைக்கப்பட்ட வரலாறு துளியும் எங்கேயுமே நாங்கள் தவறு செய்யாமல் என் இயக்குனர் வந்து என்னுடன் பயணிச்சிருக்காரு. இதுக்கு முழு சப்போர்ட் பண்ணது வந்து என் தயாரிப்பாளர்கள் தான். எந்த விஷயம் கேட்டாலும் இதுவரைக்கும் அவங்க ₹1 கூட கணக்கு பார்த்தது கிடையாது. அது கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இயக்குனர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம சந்திப்போம். இதுவரையும் நிறைய ஆதரவு பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த ஜல்லிக்கட்டு மூவிஸின் தயாரிப்பாளர்கள் என்னுடைய அன்பு சகோதரர் இன்று நான் நண்பர் பாபா அவர்களுக்கும், விசார் சத்யா அவர்களுக்கும், ஜெயந்தினி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இயக்குனர் அன்பு சகோதரர் இன்று நாள் நண்பர் ரவீந்திரராஜ் அவர்களுக்கும், மேலும் இதை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி கவிதா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இதில் நாயகனாக இங்கே வீட்டிற்கும் என்னுடைய அன்பு சகோதரர் பஷீர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, மேலும் நான் இங்கே வர வேண்டும் என்று அன்புகிட்ட அன்பு சகோதரர் டைமண்ட் பாபா அவர்களுக்கும் சிங்காரத்துக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நிறைய பத்திரிகையாளர் வந்திருக்கீங்க. எனக்கு சில பேர் பேர்லாம் தெரியும், சில பேருக்கு தெரியும், பேர் தெரியாது. இப்போ செல்வம், மணி என்ன எல்லாரும் உட்காந்துருக்காங்க, எல்லாரையும் தெரியும் எனக்கு. இளைஞர்களாக சில பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் இந்த படத்திற்கு பெரிய ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. கைதார்கள் பேசும்போது நான் கூட என்னோட பேசும்போது சொன்னேன், சார் நான் தான் சார் உங்களை அறிமுகப்படுத்தி பேச கூப்பிட போகிறேன்னு, என்ன தேவைறான்னு கேட்டேன். சொல்லிச்சு ஆமாம். எதுக்கு சொல்கிறேன்னா, பஷீர் அவர்கள் சொன்னார், இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னார், நான் வந்து தெலுங்குக்கார பையன், எனக்கு தாய்மொழி தெலுங்குதான். எல்லாத்தையும் மீறி எல்லாரும் இந்த தேசிய தலைவர்களை இணைஞ்சிருக்கோம் பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னார், அன்பியா இயக்குநர் சிகரமாக இருக்கக்கூடிய பாரதிராஜா சார் அவர்கள், அண்ணன் இளையராஜன் அவர்கள் அவங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த பாட்டு இன்னைக்கு அந்த கவுனியில் போட்டு தேய்ச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அப்படியே வழியில் ஆயிடுச்சு பாட்டு. அதில் ஸ்நேகன் அற்புதமாக எழுதியிருக்காரு. இந்த பாட்டுக்கு நடுவில் இவர் இருக்கும்போது இப்போ இருக்கிற நிறைய கட்சி இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு, ஸ்நேகனே சொல்லியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதனால ஏன்னா உண்மையிலே பணம் கொடுத்து எல்லாரும் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு தேவரையா அவர்கள். அவரை போல் நான் என் வீட்டில்
அவர் படத்தை வச்சு கும்பிட்றேன். எங்கள் அப்பா அம்மா படத்திற்கு பக்கத்தில் தேவராயா படம் தான் இருக்குது. இந்த பக்கம் பெருந்தலைவர் காமராஜர் படம் வச்சுருப்பேன். நான் ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்ச டேஜர் அதை பார்த்துட்டு ஏதாவது திட்டிட்டு வரேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், பெருந்தலைவர் காமராஜரை முதலில் தேர்தலில் நிற்க வைத்தது ஐயா முத்துராமலிங்க தேவராயா அவர்கள். அதேபோல் அவரை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ காங்கிரஸில் இருந்தார் ஐயா அவர்கள். கடத்தி கொண்டு சென்றவுடன் இன்னும் 15, அதாவது நாம் பேசி முடிப்பதற்குள் இங்கே அந்த அபேட்சகர், அப்போல்லாம் வேட்பாளர் கிடையாது, அபேட்சகர் இங்கே வரவில்லை என்றால் அது என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. சிம்பிளாக தான் சொன்னார். அது பார்த்தா அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் முட்டை வச்சுட்டாங்க. அப்படி ஒரு மனிதன் அல்லவா. எங்கள் அப்பாவுக்கும் அவருக்குமே ஒரு சின்ன கசப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அப்புறமா நல்ல நண்பர்களாகி விட்டார்கள். எப்பவும் ஒரு கசப்புக்கு பிறகு நல்ல நண்பர்களாக ஆவார். எங்கள் அப்பா தெரியுமா, ஒரு கொஞ்சம் ஏழாவடமாக பேசக்கூடியவர். ஏன்னா அவர் ஏதோ பெரியவரை பற்றி சொல்லிட்டாருன்னு இவர் ஏதோ ஒன்று சொல்ல பெரும் பிரச்சனை ஆச்சு. பட் அதில் நல்ல வேலை ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவே மேடைக்கு வந்து அவருடைய பழைய ஆஸ்ட்ரின் காரில் வந்து, அவர் ஆஸ்ட்ரின் தான் வச்சுருக்காரு, அதில் வந்து ராதாவை போல் ஒரு வீரரை நான் பார்த்ததில்லை, தைரியமாக பேசுகிறேன். அதுலேருந்து நல்ல நண்பர்களாக மாறினார்கள். இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, முத்துராமலிங்க தேவரையா படத்தை வச்சு நான் ஏன் கும்பிட்றேன்னா, அவர் ஒரு வீரம் விளைஞ்ச மண், வீரம் விளைஞ்ச மண். இப்போ இந்த படத்துலலாம் நான் எனக்கு ஏன் பிடிக்கலன்னா, அப்போவே சொன்னேன், எல்லோரும் கோச்சிக்கிறாங்க. அதனால சில பேர் படத்தில் வேணாங்க ராதாது வேணாங்க திட்டாருங்க. நான் திட்டுறதில்லை. எவ்வளோ பார்த்தாலும் ஒரு வட இந்தியாவிலேருந்து ஒருத்தனை கொண்டாடுறாங்க, செக்கச்சவேன்னு இருக்கான். அவன் மூஞ்சி ஈஞ்சல வடநாட்டு சாயல். அவன் நம்ம ஊர் தேவரான். அவனை போட்டு இலைன்னு சொல்கிறவன் தேவன் கிடையாதுடா. என்னத்தை சொல்கிறது இவங்களுக்கு? அவர் ஒரு தடவை கூட முத்துராமலிங்க தேவரையா எங்கடா போகிற அப்படின்னு சொன்னதே இல்லை. சாதாரணமாக பேசுவார், மரியாதையோடு பேசுவார். அவர் பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நானும் வச்சுருக்கேன். நான் சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களுக்கே கொடுத்தேன். இதை பாருங்கள் சார், கேளுங்க சார். அதாவது அரசியலும் வேண்டும் ஆன்மீகம் வேண்டும் என்று சொன்ன மனிதன் சார். அப்படியான்னு சொல்லிட்டு லிங்கா படத்தில் நான் சென்னைக்கு வந்து போகும்போது அந்த டிஸ்கை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். இதை போட்டு கேளுங்க சார். அவர் பேசுறது ரொம்ப சாதாரணமாக பேசுவார், மெல்லி சன்னமான குரலில் பேசுவார். இப்போ நான்லாம் ஊங்கி பேசுகிற மாதிரி கூட பேச மாட்டேன். அவரை போல் யாருமே கிடையாது. அதாவது அந்த இனத்துக்கே ஒரு பெரிய ஒரு வீரம் உண்டு. அவர்கிட்ட போனோம். இன்னைக்கு பாருங்க, இங்கே வர வேண்டிய சௌதரி அவர் தான் எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு போகிறது கொள்வது. அவர் மறக்கவே முடியாது. சிவகாமி சௌதரி அவரையும் அங்கே போயிட்டு இறங்கிட்டா நவமணினேன், அவரையும் மறக்க முடியாது. புக்கை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார். தேவரையா கேஸில் என்னென்ன பேசுனாங்க, எப்படி இப்படி பேசுனாங்க எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. நான் அதுலேயும் ஒரு அட்வொகேட்டாக நடிக்கிறேன். அப்புறம் தான் சொன்னேன், நீ அட்வொகேட்டை நடிக்க வச்சிட்டேன்னா வச்சுருக்க, அப்புறம் எல்லாருமே இனிமேல் ராதாரவியா அட்வொகேட்டை நடிக்க வைங்கன்னு கூப்பிட்டுருவானுங்க. சினிமாக்காரன் அப்படி தானே, ஒரு வாட்டி நடிச்சிட்டோம்னா அதே போட்டுருவாங்க முத்திரையை. அப்புறம் வீட்லேயே ஒரு கவுனுலாம் தச்சு ரெடியாக வச்சுக்கணும். எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்கடா அட்வொகேட்டுக்கு. ஏன்னா ருத்ரதாண்டவத்தில் அட்வொகேட், இதுலேயும் ஒரு அட்வொகேட்னா இதில் எதுக்குன்னா தேவரையாவை ஜாமீனில் எடுக்கிற, அதாவது ஜாமீனில் விடுதலை செய்யக்கூடிய அட்வொகேட்டுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், இல்லைன்னா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ பெரிய செயல் ஏற்படுத்தியது. அது ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு அந்த மனிதன் எந்த விதமான ஒரு அசைவு கொடுக்கல. அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் அடித்து சொல்வேன், அது அவரே சொல்கிறார். அதனால் சொல்லிக் கொள்கிறேன். மிக அற்புதமான ஒரு மனிதன். அந்தனத்தில் அவருடைய சிலையை பார்த்தீங்கன்னாலே கம்பீரமாக இருக்கும்.
மதுரையில் பார்த்தா கம்பீரமாக இருக்கும் அந்த சிலை. அந்த சிலையிலேயே ஒரு வீரம் இருக்கிறது முத்துராமலிங்க தேவரையா சிலையில் மட்டும்தான். அவரோட்டி அம்மா இருக்கும்போது எலெக்ஷனுக்கு போயிருக்கேன். அப்போ ஆண்டிப்பட்டி தொகுதி அம்மாவுடைய தொகுதிக்கு போகும்போது ஒரு கிராமத்துக்கு போகும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சும்மா காரில் நின்று பேசுகிறேன். நான் கொஞ்சம் வேகமாக அப்படி இப்படின்னு பேசுகிறேன். பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது கோவில் பக்கத்தில் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கோவில் மேலே நின்று 2 பேர் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பேசி முடிச்சோடனே நீ போய்ட்டு பேசிட்டு போகுது, நீ நம்மள் தானே, ஏன்டா மீசை இல்லை அப்படின்னாங்க. அவன் பிரச்சனையை பாரு, ஓட்டு எலெக்ஷன் அதெல்லாம் விட்டுட்டான், நீ எங்காவது தானடா, ஏன்டா மீசை இல்லைன்னு கேட்டான். டக்குன்னு திரும்பினேன். அந்த சரஸ்வதியை கிட்ட வந்து எங்கள் அப்பா என்கிட்ட அப்படி வந்து உதிச்சு சொல்ல சொன்னது என்னென்னா, 2 முறை சட்டமன்றத்தில் நின்றும் பாராளுமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர். ஒரு முறை சட்டமன்றத்தை ராஜினாமா செய்தார். அடுத்த முறை சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர். அந்த முறை பாராளுமன்றத்தை ராஜினாமா செய்தார். அப்படிப்பட்ட வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு மீசை அப்படியே ஓடிட்டேன் சொன்னேன். ஏன்னா சின்ன வயசுல மீசை வச்சிருக்காரு. இதை கேள்வி கேட்டக்கூடாது. அவர் தெளிஞ்சு அது ஒரு அற்புதமான ஒரு இனம், ஒரு பெரியான இனம். அன்பு சகோதரர் கார்த்திக் இருக்கார், முத்துராமன் சார் பையன். அவர் மேலே ஏன் பிரியம்னா, அந்த ஜனங்களுக்கு அவங்க அப்பா பேர் முத்துராமன், இந்த முத்துராமலிங்கத்துடைய பேர் வைத்திருந்தவர் அந்த முத்துராமன். அதனால பெரிய உயிர் இந்த கார்த்திக். கார்த்திக் பொதுவாக ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே படம் எடுக்கிறவங்க அவளை பார்க்குறது இருந்தாலும் அவர் மேலே உயிர். ஏன்னா நம்மள அந்த அமரன் படம் வந்தவுடனே எல்லாம் அமரன் குரூப்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, பனியன் போட்டுக்கிட்டு. அவரோட ஒரு கல்யாணத்தை கூப்பிட்டு போனவர். ஐயோ நச்சரிச்சு விட்டாங்க. புரட்சி தலைவர் எப்படி ஒரு பெரிய கூட்டம் வருமோ அது மாதிரி கார்த்திக்கு வந்தாங்க. மாசாங்க திருநெல்வேலி பக்கத்தில் தப்பிச்சு ஓடி வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இனம். நான்லாம் அங்கே தான் உங்களோட தான் பழகிட்டு இருப்பேன். இந்த சிங்கமட்டி ஜமீன், அப்புறம் இந்த பக்கம் முத்தாளத்தில் எல்லாம் அங்கே ராஜாக்கள் அவங்க தேவை மாதிரி எல்லாரையும் எனக்கு தெரியும். புதுக்கோட்டை, சிவகங்கை எல்லா இடத்துலையும் எனக்கு பழக்கம். சும்மா மேனாமணிக்கியாக இருக்க மாட்டாங்க அவங்க. அவ்வளோ ஒரு நல்ல இனம். சைதாப்பட்டியில் 2-3 இடத்துல பாபுக்கு தெரியும். 2-3 இடத்துல தேவமாறு சொன்னா தான் வெற்றி பெறுவார்கள். அப்படி வெற்றி பெற்றவர் தான் ஒருவர். ஆனால் அவர் தேவரிடத்தை சேர்ந்தவர். அதுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி, நான்லாம் வரதுக்கு முன்னாடி. அதை நான் ஆள் பேரெலாம் சொல்ல மாட்டேன். பாபுக்கு தெரியும். அவருடைய வீட்டிலே நாங்கள் மீட்டிங் போட்டு பேசும்போது சொல்லியிருக்கேன். இதை என்ன வந்து அந்த ஏரியாவில் ஏன் ஓட்டு போட்டான்னு நான் தேவை நினச்சிட்டு ஓட்டு போட்டாங்க. அப்புறமா தான் சொன்னேன், ஐயோ நான் தெலுங்குக்காரன் நான் ஆயிட்டுட்டேன். எதுக்கு நான் சொன்னேன்னா, நீ ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த கதையில் கூட சில இடத்துல இந்த பஷீரை பார்த்தோன்னு திக்குன்னு அவரை பார்க்குற மாதிரி இருந்ததா பக்குன்னு ஆயிடுச்சு நமக்கு. நான் அவர் மேலே ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பக்தி எனக்கு தேவரையா மேலே. ஏன்னா அந்த வீரம் வேற எந்த தலைவர்கிட்டையும் நான் பார்த்தது இல்லைங்க. கரெக்ட். சுபாஷ் சந்திர போஸுடைய ஐஎன்ஏ இயக்கத்தில் தமிழ்நாட்டிலிருந்து போனவர் அவர்னா அதிகமான ஆளுங்களை போர் வீரனாக அனுப்பிச்சது யாருன்னா முத்துராமலிங்க தேவரையா மட்டும்தான். அதே போல எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 1000 ஏக்கர் இடத்தை சாதாரண ஏழை எளியவர்களுக்கு பிரித்து கொடுத்த மனிதன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். வேற யாரும் கொடுத்துருக்காங்க? எல்லாம் சேர்க்கறதுலேயே இருக்காங்க. தான் பார்க்குறோமே வரிசையா ஒரு கார் கேஸே ரொம்ப பேர் இருக்கு இல்லை? இந்த கார் எப்போ வேணா அந்த கார் எப்போ வேணான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், சகோதரர் நேற்று கூட ஒரு பேப்பரை படிக்கும்போது நான் இருக்கும் இயக்கமான பிஜேபியின் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை சந்திக்கும் போது
அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னு தெரியல, டக்குன்னு சொன்னார். அதுதான் ஹெட்டிங்கை போட்டிருந்தது. அப்புறம் பார்த்த பேப்பரில், இந்த நம்ம பத்திரிகைகள் இல்லை, பத்திரிக்கையாளர்கள் இருக்குங்க, தப்பா எடுத்துக்கூடாது, உங்கள் பத்திரிகையில் போட மாட்டீங்க, அவங்க பத்திரிகையில் போட்டாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, தேவரையா அவர்கள் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த கோயிலுக்குள்ளே போக விட்டுருக்க மாட்டார். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு புரட்சி வேறு யாருமே கிடையாது. புரட்சி செய்தவர் வேறு யாருமே கிடையாது. முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் மாதிரி புரட்சி செய்கிறேன்னா, இப்போ நான் பேசுகிற பாருங்க, புரட்சி செய்கிறேன் சொல்கிற பாருங்க, அப்படி பேசவே மாட்டார். புரட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். புரட்சியை சாதாரணமாக சொல்லுவார். ஆனால் அதுக்கு வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும். அதைத்தான் இந்த படத்தில் வெளியே கொண்டாந்துருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க, இதில் கூட போட்டிருக்காங்க, உண்மையில் மறைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள்னு, வரலாறுன்னு. பாருங்க, இது ஒரு பெரிய வரலாறு. எனக்குலாம் மனசு வருத்தமாக இருந்தது. ஏன்னா இந்த வெள்ளைக்காரன் அப்படி சட்டம் போட்டாங்கன்னா, கைரேகை சட்டம், அதை எதிர்த்தவர் அது. ஆனால் அந்த கைரேகை சட்டத்தை படம் எடுக்கிறதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நானா நீயா நீயா நானா அதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் யாருமே உண்மையிலே எதிர்த்து முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசவே இல்லை. அதை பற்றி பேசின ஒரே ஆள் யாருன்னா பஷீரும் அரவிந்த் ராஜா கடைசியில் சுற்றி கொண்டாண்டாங்க. என்னை போன்ற முத்துராமலிங்க தேவருடைய பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எங்களுக்கெல்லாம் ஒரு உள்ள எடுத்து வச்சுருவோம் ஃபைலில், ஏன்னா எப்போ வேணாலும் போட்டு பார்ப்போம். அற்புதமான நிகழ்ச்சிகள், கோர்ட்டிலேருந்து எல்லாமே. வசதி மட்டும் கடவுள் படைத்திருந்தால், அவனை அதிகமாக கொடுத்திருந்தால், மற்றவங்கள மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஷாட் எடுக்கல. இவங்க வேகமாக தான் படம் எடுத்தாங்க. ஆனால் அதிலேயே அற்புதமாக எடுத்தார்கள். நான் பார்த்து வியந்தேன். ஏன்னா பீரியாடிக்கல் பிக்சர் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் ராஜுக்கு எப்படித்தான், என்ன அருமையான திறமை. அடே எங்கள் அப்பா அவரே ஒரு வேஷம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த ஆசையில் தான் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த படத்தில் இருக்கணும் அவர். ஏன்னா அது சாதாரணமான ஒரு ஒரு பிறவி அல்ல. முத்துராமலிங்க சித்தர் அவர்கள், அவர் ஒரு சித்தர், கணித்து சொல்லுவார் எல்லாத்தையும். இன்னைக்கு கூட சீமான் அவர்கள் பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, திராவிடமும் ஆரியும் ஒன்றாக கை கொடுக்கும் எதிர்காலத்தில் முத்துராமலிங்க தேவரையா சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னார். அப்போ நான் பார்த்தேன், பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் அவர்கிட்ட. அதனால சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுங்க. நான் போயிருக்கேன், அப்படி சமாதிக்கு ஒரே ஒரு தடவை போனேன். ஏன்னா எவனோ இந்த மீசை வச்சவன்லாம் தேவை இல்லைடா, ஜாக்கிரதைடா, அதுக்கு ஒரு முகம் வேணும்டா, தேவமாக இருக்குது, ஒரு வீரம் வேணும்டா, நான் எங்கேயோ பேசிட்டேன். அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் சமாதிக்கு விட 30ஆம் தேதி அப்படி ஜெயந்தினா என் 29ஆம் தேதி வரேன்னு சொன்னேன். ஏன்னா 30ஆம் தேதி வரமாட்டேன். ஏன்னா அந்த ஜனங்க எனக்கு எப்படின்னு தெரியும், பிச்சுக்குவாங்க நம்மளை பார்த்தா. அதனால் வேணாம், ஏன் நான் உயிரோடு வரணும், நான் வர முந்தின நாள் வரேன்னு சொல்லிட்டு போனேன். போனால் அந்த சமாதியில் போய் தலையை வச்சேன். அப்போ தான் நினச்சேன், எப்பயாவது ஒரு மனதில் பயமோ இல்லை ஒரு கிளியோ ஏற்பட்டால் நேரம் அந்த சமாதியில் போய் தலையை வச்சா போதும், வீரம் வந்துவிடும், வீரம் வந்துவிடும். அதே மாதிரி எதிர்க்க காமிச்சாங்க அந்த பெஞ்சு, அதில் தாங்க படுத்துருந்தாரு. எது தேர்தல் நிற்கும் போது அதில் படுத்துருப்பாராம். அதில் படுத்துட்டு ஜெயிச்சாரியா, படுத்துருப்பார் சாதாரணமாக. அவர் எங்கேயும் போய் கேன்வாஸ்லாம் பண்ண மாட்டார். அப்படி நினச்சிக்கிட்டேன், எப்பேற்பட்ட மனிதன் ஒரு இடத்துல நம்ம அந்த தொட்டம் பாருங்க. நான் பொய்யா சொல்லலை, அற்புதமான ஒரு 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 வீரம் விளைந்த மண். எதுக்கு சொல்றேன்னா, அங்கே போய் நின்ன உடனே நமக்கே ஒரு வீரம் வருகிறது. அதனால் பல பேருக்கு சொல்கிறேன், என்னடா கோழையாக இருக்கிறோம், நம்ம தைரியம் இல்லைன்னா நேராக போக அந்த சமாதிக்கு போய் ஒரு கும்பிடு போட்டு வந்து தைரியம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இப்படி பேசுகிறேன்னா மரதமாவேன், அது வேறு. அதுவும் சேர்ந்து இதுவும் சேர்ந்துன்னா இன்னும் ஜாஸ்தியாகுது. புரியுதா? ஏன்னா என்னை வளர்த்த இந்த யூடியூபர்களுக்குன்னு சொன்னேன், அந்த இன்டர்நெட் பீப்புளுக்கு சொல்கிறேன்,
நீங்கள் எல்லோரும் யூடியூப் ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் போடுறீங்க, தலைப்பு போடுறீங்க, என்னென்னு போடுறீங்க, என்ன வியாபாரத்துக்கு போடுறீங்க, அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படல. ஆனால் அதில் விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக இந்த இடத்துல தான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, உங்களை யாராவது எதிர்க்கிறார்களா? நான் மலையாள மாந்திரிகன், என்னிடம் வாருங்கள், மை வைத்து தருகிறேன், தாயத்து தருகிறேன், அவர்களை இல்லாமல் பண்ணிவிடுங்க. என்னங்க இது போய் விளம்பரத்தை ஏங்க போடுறீங்க? தயவுசெய்து நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை போடுங்க. அந்த விளம்பரம்லாம் பண்ணுறீங்க. மாந்திரிக வரைக்கும் வந்துச்சு. முறுக்குக்கு வந்ததே தப்புன்னு சொல்கிறேன். முறுக்கை சாப்பிடுங்கள் விளம்பரம் பண்ணுறேன் தமிழ்நாட்டில். முறுக்கு சீடையும் நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் செய்கிறது அதை சொல்கிறாங்க. அதில் 2 பேர் பாட்டு வேறு பாடிட்டு, இது நல்ல முறுக்கு, இது நல்ல முறுக்கு. அதுக்கு ஒருத்தன் பாட்டு இருக்கான், ஒருத்தன் இசை அமைச்சிருக்கான். கேவலமான விஷயத்தை போய் தயவுசெய்து நம்ம இன்டர்நெட்டில் போட. சி யூஆர் ஆல் பிரெய்னி ஃபெலோஸ். உங்களுக்கு அறிவு இருக்கு. நல்ல விஷயத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம். அதான் இப்போ நம்ம பேசுகிறோம். இந்த இடத்துல ஏன் பேசுகிறேன்னா, ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்காக இங்கே வந்தேன். என்னடா விட்டுட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் தான் இதை போல் பேச முடியும். சீர்திருத்தங்கள் பேசணும்னா அங்கே தான் பேச முடியும். சீர்திருத்த மேடைகளில் சொல்லிக்கிட்டு சும்மா பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அங்கே பேச முடியாது. ஏன்னா சமத்துவமாக இருந்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். சாதாரணமாக இருந்தவர் அல்ல. அவருக்கு எம்மதமும் சம்மதம். பஷீர் சகோதரர் பஷீர் சொன்ன மாதிரி அவர் குடித்த பால் முஸ்லீம் மக்களின் இஸ்லாமிய இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு பால் குடித்து வளர்ந்த மனிதன். நான் பஷீர் நடிக்கிறார்னு பெருமைப்பட்டேன். யாருக்கு இல்லாத எண்ணம் பஷீருக்கு வந்தது. அது அவர் ஏன்னா அவர் சித்தர். அவர் சொல்லியிருப்பார், இசை. அது அரவிந்த்ராஜ் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமோ 2 வருஷமோ இந்த கதையில் இறங்கி அந்த ஊருக்கெல்லாம் போய் அவர் என்னென்ன கதை தேடி பிடிச்சிட்டாரு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுத்த படம். இது விளையாட்டாக எடுத்த படம் இல்லை. டைட்டானிக் எடுத்தது கூட, டைட்டானிக் உள்ளே போன தேதி கரெக்டு. ஆனால் டைட்டானிக் படத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காதல் வருது பாருங்க, அது கற்பனை. அது காதலில் ஒருத்தர் உள்ளே போயிருக்கிறார் கப்பலில், இந்த பொண்ணு யாருமே தப்பிக்கலைன்றத உண்மை. அதில் 2 பேர் தப்பிக்கிற மாதிரி கேட்டுறாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த பொண்ணு தப்பிக்குது, ஹீரோயின் தப்பிக்குது. அதெல்லாம் கற்பனை, அழகான கற்பனை. ஜேம்ஸ் கேமரூன் அருமையான கற்பனையோடு எடுத்தவர். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கே இந்த முத்துராமலிங்க தேவரைய தேசிய தலைவர் படத்தில் கற்பனை என்பதே கிடையாது. எல்லாமே உண்மை, வரலாறு. அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர் சமுதாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு நியாயமாக வளர்ந்திருக்கிறான். அடிப்பேன்னு சொல்ற வார்த்தையை கூட அழகாக சொல்லக்கூடிய மனிதன். இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, நம்ம பார்த்தது இல்லையே, பார்க்கணும். இதில் ஏதோ காதல் பாட்டு இருக்குது, அந்த காமெடி இருக்குது, இந்த காமெடி இருக்குன்னு அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இது ஒரு வீரனை பார்க்கிறோம், ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம். அதை போல் பார்க்க வேண்டும். எப்படி நாங்கள்லாம் ஸ்கூல் டைமில் ஸ்பார்டகஸ் படம் வரும், கர்க் டக்ளஸ் நடிச்ச படம். அது சரித்திரம். அதை பார்த்தோம், ரசித்தோம். கிளியோபாட்ரா பார்த்தோம் நம்மெல்லாம். ரெக்ஸ் ஹாரிசன் அண்ட் எலிசபெத் டெய்லர் நடிச்ச படம். அது சரித்திரம். அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட இந்த சரித்திரம் தான் பார்ப்பீங்களா? நம்ம சரித்திரத்தை பாருங்க. காந்தி கூட பாருங்க, ஒரு வெள்ளைக்காரன் எடுக்க வேண்டியதாக இருக்குது காந்தியை பற்றி, அவருடைய கதையை தெரியணும்னா. ஆனால் ஒரு தமிழை எடுத்துருக்கான், தமிழனை பற்றி எடுத்திருக்காங்க. நம்ம தான் ஏன் பார்க்கணும்? ஆதரவு கொடுங்க. பத்திரிகைக்காரங்க, நெட் பீப்புள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்களாம் நல்லபடியாக எழுதி போடுங்க. ஏதாவது உங்களுக்கு போர் அடிச்ச விட இந்த இடம் போர் அடிக்குது, அதெல்லாம் நல்லா இருக்கு இந்த இடம் சொல்ல ஒரு தடவை தான். எவ்வளோ அக்கப்போர் பேசுறீங்க, இதை கொஞ்சம் பேசுங்களேன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு, இந்த தேசிய தலைவர் உண்மையிலே தேசிய தலைவர், இஸ் எ நேஷனல் லீடர். அவரெல்லாம் மறைக்கப்பட்டவங்க, சரித்திரத்திலே காணாம். எங்கே தேடு காணாம். இவர் செஞ்சார், அவர் செஞ்சார், இவர் செஞ்சார், அவர் செஞ்சார் சொல்லிட்டு கடைசியில் இப்போ யார்கிட்ட நிற்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாடை பொறுத்தளவில் சொல்கிறேன்.
அதெல்லாம் நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. பேசினா அரசியல் அது பேசினவங்க கோபம் வந்துருவேன். வேற ஏதாவது பேசி வளரி கொட்டக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, இவரை பற்றியெல்லாம் வர வேண்டும், புத்தகத்தில் வர வேண்டும், பாடநூல் புத்தகத்தில் வர வேண்டும். ஏன்னா உண்மையான தமிழ் தலைவர், தமிழ் இன தலைவர், தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். இன்னைக்கும் அவ்வளோ பெரிய க்ரௌடு வருது. ஒரு மனுஷன் இறந்து எத்தனை வருஷம் இன்னும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் நீங்கள் பாராட்டி எடுத்த பஷீருக்கும், இந்த தயாரிப்பாளர்களுக்கும், இயக்கிய அரவிந்தராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, பெரிய அளவில் வெற்றி பெறணும். அடுத்த கேசட் வெளியிட்டால் உங்களெல்லாம் கூப்பிட்றேன்னு சொன்னார். நீங்களாம் வந்து அதுக்கு பெரிய ஆதரவு தெரிவிக்கணும். என்னங்க இதில் வந்து சரியான டான்ஸில் கவர்ச்சியாக இல்லையெல்லாம் சொல்லாதீங்க. கவர்ச்சியாக இருக்காது. முத்துராமலிங்க தேவர் படத்தில் எப்படியா கவர்ச்சியாக இருக்கும்? அதுக்காக சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குற கவர்ச்சியெலாம் இருக்காது. இதில் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கும் விஷயங்கள் என்று சொல்லி, இதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பது நீங்கள் தான் சேர்க்க வேண்டும். நீங்கள் நினச்சா ஒருத்தனை உருவாக்கலாம், நீங்கள் நினச்சா ஒருத்தனை அழிச்சிடலாம். பல பேர் பல இடத்துல பார்த்துட்டு பல இடத்துல சொல்லியிருக்கேன் இதை. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயரை மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து வைத்தே தீர வேண்டும். யார் பேரும் வைக்கக்கூடாது. மதுரையில் வைக்க வேண்டும் என்றால் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரைத்தான் வைக்க வேண்டும். யார் பேர் வேணாலும் பின்னாடி ஜாதியிலே பேர் எடுத்துடலாம், ஜாதி ஒழிகன்னு சொன்னவங்கலாம். ஆனால் முத்துராமலிங்க தேவர் தான் சொல்லணுமே வழிய வெறும் முத்துராமலிங்கம் சொன்னால் அடையாளம் தெரியாது யாருக்கு சொன்னவனுக்கு. அதனால் சொல்லிக் கொள்வது முத்துராமலிங்க தேவர் ஐயா தான் சொல்லணும். அதனால் அவருடைய பெயரை அந்த ஏர்போர்ட்டுக்கு வைங்க. இதுக்காக போராட்டம் உண்ணாவிரதம்னா இருக்கக்கூடாது யாருமே. அது வச்சிருக்க வேண்டியதானே. அதனால் சொல்லிக்கொண்டு நான் நிச்சயமாக என்னுடைய பங்கு என்னவோ நிச்சயமாக அதை செய்வேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு எப்படியாவது முத்துராமலிங்க தேவரை என் பேரை வைங்கன்னு சொல்லுவேன் என்று இந்த நல்ல நாளிலே சொல்லிக்கொண்டு, வாழ்க முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லி, ஜெய்ஹிந்த் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தேசிய நல்ல செய்தியில் முதல்ல பேச மாட்டேன் சொல்லிட்டேன். ரொம்ப பண்ணி பேசுறதில்ல. இந்த தேசிய தலைவர் படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு தயாரிக்கிறது வாய்ப்பு வந்து நம்ம பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். இந்த இந்த மாலை பொழுதில் வந்து இந்த இசை திருவிழாவுடைய இதை வந்து நல்லபடியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து போய் செஞ்சு அவருடைய வரலாறு மக்களுக்கு தெரியணும். இது உங்ககிட்ட தான் இருக்குது. இதை வந்து முடிவை இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ப்ரெஸ் மீட்டிங் வைப்போம். அப்போ நான் நல்லா எல்லா விஷயமும் கூட நடத்தி பேசுவேன். இந்த விழாவுக்கு வந்து கற்பித்த அனைவருக்கும் தேவரையா போல யாரும் பிறக்கவே இல்ல, இனி பிறந்து வர போறதும் இல்ல.